வணக்கங்க. என் பேர் ஸ்ரீரங்கம். சத்தியம் பயோ சக்தி கம்பெனியில் சீனியர் அக்ரி ஆஃபீஸருங்க நான். இப்போ நீங்கள் நம்மளோட ரெகுலர் கஸ்டமருங்க. 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் யார், இந்த ஊர், என்ன ரிசல்ட் மட்டும் என்ன பார்த்தீங்க யூஸ் பண்ண பிறகு அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என் பேர் தமிழ் செல்விங்க. ஈரோடு மாவட்டம் நகலூர் கொண்டையம்பாளையம். நாங்கள் ஒரு 10-12 வருஷமாகவே இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வேறு எந்த உரங்களும் தோட்டத்துக்குள்ளே வரதே இல்லை. சத்தியம் பயோ மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து வாழை செவ்வாழை தான் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 2020 நட்டுனது இந்த வாழை 4 வருஷமாக 4வது கால் எடுத்து 5வது கால் அறுப்பு போட்டுட்ருக்கோம். நாங்கள் கியூமிக் ஜெல்லி, சர்க்கா ஜெல்லி, கோல்டு ஜெல்லி இந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த உரங்களை வந்து சொட்டு நீர் வழியாக பயன்படுத்திகிட்ருக்கோம். தார் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 20 கிலோவுக்குள்ளே வர அளவுக்கு வருது எடை. மற்ற கெமிக்கல் உரங்களை பயன்படுத்துறதுங்களை விட எங்கள் தோட்டத்தில் வர தாரோட எடை கூடுதலாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பழங்கள் சுவையானதாக இருக்குது. சீக்கிரத்தில் பழுத்து கெட்டு போகிறதில்ல. நானே சொந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிற பழங்களை கொண்டு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பில் ஒரு பழம் பழுத்து எடுத்துகிட்டு போனால் 1 வாரம் வச்சு சாப்பிட்ற அந்த தன்மையே அதில் இருக்குது. அந்த சுவை நல்லா இருக்கிறதுனால எனக்குன்னு தனியாக கஸ்டமர்களே இருக்காங்க. அதனால தொடர்ந்து இதை தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எங்க சார்ந்த விவசாயிகளுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்த சொல்லி பரிந்துரையும் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு எப்படி முதல்ல சத்தியம் பயோ அறிமுகம் எப்படி ஆச்சு? சும்மா அக்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சத்தியம் பயோ ஒன்று நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம், அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம், வாங்கி பயன்படுத்துங்கன்னு கொஞ்சமாக மட்டும் கொடுத்தாங்க வாங்கி பயன்படுத்த சொல்லி. நாங்கள் ஃபஸ்ட்டு செவ்வாழைக்கு தான் ஊற்ற ஆரம்பித்தோம். அது பார்த்தீங்கன்னா வேரோட்டம் மற்ற பக்கமெல்லாம் சருகு நோய் தாக்குச்சு. எங்களெல்லாம் சருகு நோய் அதிகமாக வரலை. அப்படின்னா ஒரு நல்ல உரமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். அது பயன்படுத்துனப்போ மாதம் ஒரு தடவை எப்படி இருக்குது வெள்ளாமை கொடுத்த ஒரு சிலர் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குது, வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு அதை பற்றின விவரங்களும் எங்கிட்ட நேரடியாக வந்து கேட்டுக்கிறாங்க. மதுரையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அலுவலகத்துலேருந்து அடிக்கடி ஃபோன் வரும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வந்து பார்க்குறாங்களா, உரங்கள் தேவை இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து எங்களுடைய தொடர்புலேயே அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இது விற்பனைக்கு வாங்கினவங்க எல்லாருமே உங்கள் பழம் மேட்டூருங்கிறது பெரிய ஊர், அங்கே ஏன் அவ்வளோ போட்டிகளும் நான் முன்னாடி வரணும்னா இந்த ஒரு சத்தியம் பயோ உரத்தை பயன்படுத்தி விளைய வச்ச பழங்கள், காய்கறிகள், தேங்காய் இதில் எல்லாமே கொண்டு வரதுனால தான் எனக்கு அது வரவேற்பாக இருக்குது. அதை பயன்படுத்தி உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இந்த சத்தியம் பயோ கிடைச்சி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு காட்டுலலாம் தண்ணி நின்று மற்ற கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தா ரெஸ்டே இல்லை. நம்ம எந்த ரிசல்ட் அவ்வளோ வரலைங்க. வேரழிகள் வந்துடும் தண்ணி நின்றுச்சுன்னா. இப்போ நம்மளுக்கு நம்ம ஜெல்லு ரெகுலராக சின்னதுன்னு ஊற்றின பிறகு நமக்கு எவ்வளோ நம்ம செவ்வாழையில் வந்து எவ்வளோ வெயிட்டு, எத்தனை சீப்பு வந்துச்சுங்க? சீப்பு எப்படியும் 6-7 சீப்பு. ஒரு தார் எடுத்து 25 கிலோ வரும். எங்கள் வீட்டில் அவர் சொன்னாங்கன்னா அதே 25 கிலோ இடம் வரும். எல்லாரும் ஆச்சரியப்படாங்க, 3ஆங்கால் 4ஆங்கால் 25 கிலோ வருதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நல்லா எடையும் வருது, பழமும் சுவையாக இருக்குது, வெயிலுக்கு தாங்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டு போகாமல் நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் பார்த்த இந்த ரிசல்ட்டை நீங்கள் பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேங்க. நாங்கள் யாரு கேட்டாலும் சத்தியம் பயோ வாங்கி பயன்படுத்துங்க, வேற ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாக்கு ஊடுவயிரா போட்டுருக்கோம், அதுக்கும் சத்தியம் பயோ தான் வாங்கியிருக்கோம். தென்னைக்கு அதுதான் வாங்கி போட்டுருக்கோம். பாக்குக்கு ஒரு தடவை பயன்படுத்தியாச்சுங்க, சொட்டு நீர்ல போட்டு. ஏன்னா நீங்க ஒரு லேடி விவசாயிங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா முன்னோடியா இருக்கீங்க. நாங்க விவசாய பொருளே மதிப்பு கூட்டி நேரடியாக விற்பனையும் பண்ணிட்டு இருக்கோம். நுகர்வோர்களுக்கு நேரில் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க எங்களுடைய சத்தியம் பயோ சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். ரொம்ப நல்லதுங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா.